Hello friends, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸ் எதுக்காக ஜாவால யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா int a equal to 10 b equal to 20 வச்சிருக்கேன். இந்த ரெண்டு லைன் பத்தி நான் முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது தெரியலன்னா நீங்க பாத்துக்கோங்க. அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் void என்னன்னு சொல்லிட்டு அது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து int a equal to 10 int b equal to 20 நம்ம கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். 30 கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்து மேனுவலா கொடுக்குறேன். ஓகே, இது வந்துட்டு நான் மேனுவலா வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா நான் வந்து கொடுக்குற ரெண்டு இன்புட்டை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் கொடுக்குறேன் 5 6 7 and 7 8 9 ரெண்டு நம்பர் கொடுக்குறேன். இந்த ரெண்டு நம்பரை நீங்க ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த நம்பர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், மற்றவங்க இன்னொரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பரை வந்துட்டு வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு போகணும். இதே நம்ம இன்ட் நம்பர் வாங்கலாம், சப்போஸ் நம்ம நேம் கூட வாங்கலாம் இன்புட்டா. இந்த மாதிரி பூலியன் டைப், ஃப்ளோட், ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி வாங்குறதுக்கு போறதுக்கு பேர் தான் வந்து ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் s is equal to new இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வந்துட்டு எழுதியிருக்கோம். இப்போ ஸ்கேனர் வந்து ஏன் எரர் காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜ், இந்த ஸ்கேனர் கிளாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் ஸ்கேனர் யூட்டில் பேக்கேஜ்குள்ள தான் ஸ்கேனர் இருக்கு, அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பேக்கேஜ்னு அதுவே சொல்லிடுவோம். எக்லிப்ஸ் என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எஸ்சி வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு நம்பர் வாங்கணும். அப்போ இன்ட்னு ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஏஸ் ஈக்குவல் டு. நான் வந்து எஸ்சின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ், அந்த ஸ்கேனருக்கு நான் எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூனா அந்த ஸ்கேனரை வந்துட்டு நான் மெமரி அலோகேட் பண்ற மாதிரி. அப்போ ஸ்கேனர். இப்போ இங்க சிஸ்டம் டாட் இன்னா என்ன நம்மளுக்கு டவுட் வரும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் இன்னுங்கிறது வந்து இன்புட் ஸ்ட்ரீம், அதாவது நம்ம கீபோர்டோட வந்துட்டு லிங்க் ஆயிருக்கக்கூடியது. நம்ம கீபோர்ட்ல என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்காக யூஸ் பண்றதை வந்து சிஸ்டம் டாட் இன்னு சொல்லுவாங்க. இன்புட் ஸ்ட்ரீம் விச் இஸ் டிபிக்கலி கனெக்டட் டு தி கீபோர்ட் இன்புட் ஆஃப் த கன்சோல் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம இங்க வந்து சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எஸ்சி டாட் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட்னா என்ன, இன்ட் ஆஃப் மெத்தட்னா நம்மளுக்கு டவுட் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு. இப்போ நான் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். அந்த 2 வந்து ஏல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் ஏவை அப்படிங்கும்போது சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டர்லன்னு கொடுத்து நான் ஏவை பிரிண்ட் பண்றேன். நான் இப்போ ஒரு 100 கொடுக்குறேன். நம்மளுக்கு 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட இன்புட். முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு 2-3 ஸ்டேட்மெண்ட் நம்ம இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்படி கொடுத்து கன்கார்டினேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இன்புட் வந்து 200 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்கேனர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இன்புட்டை எப்படி வாங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இன்புட் ரீட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் யூட்டில் பேக்கேஜ்குள்ள இருக்கு. இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. இது ரெண்டு வேர்டை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். ஹலோ தனியா ஒரு வேர்டு, வேர்ல்டு தனியா ஒரு வேர்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா ஸ்கேனர் கிளாஸ்க்கு வந்துட்டு 0s and 1s மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ வந்துட்டு நம்ம எப்படி பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ், இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஹலோ வேர்ல்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் வச்சுதான் வந்துட்டு அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அதாவது செப்பரேட்டட் பை டெலிமீட்டர்ஸ். ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ்ல வந்து அதாவது ஒரு ஃபைல்க்குள்ள வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எந்த நம்பருக்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கு. இப்ப இந்த மாதிரி டாட்டு, கமால வச்சு நம்ம குடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அப்ப பிரிச்சு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்து டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெலிமீட்டர் வந்துட்டு கமாவா இருக்கலாம். இல்லது ஒரு ஸ்பேஸா இருக்கலாம். ஸ்பேஸ் வச்சு பிரிக்கலாம். இல்ல ஒரு வேர்ட் வச்சு கூட பிரிக்கலாம். அதுக்கு பேர் தான் டெலிமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனர் கிளாஸ் ஆக்சுவலி வந்து இன்டர்னலா வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா ஒயிட் ஸ்பேஸ வச்சுட்டு அந்த ஒர்க் ஆகுது. ஒயிட் ஸ்பேஸ்ங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ். இப்ப நான் வந்துட்டு இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு குட் கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் வந்துட்டு அது வந்து நெக்ஸ்ட் வேர்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது இதுக்கு அடுத்து இன்புட் இருக்கு. இதுக்கு அடுத்து இன்புட் வந்து வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இதையும் அதையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நான் ஹாய் செமிகோலன் ஹலோ குட் கொடுத்துருக்கேன். அப்ப இது என்ன பண்ணும்னா ஸ்கேன் பண்ணும்போது ஹாய் முன்னாடி இருக்க ஒரு வேர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் என்ன வேர்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும். அப்ப ஹலோ நெக்ஸ்ட் அதை ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த செமிகோலனுக்கு அப்புறம் என்ன வேர்ட் இருக்கு குட் இதையும் ஸ்டோர் பண்ணிக்கும். இது நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் மூலியமா போட்டு காமிக்கிறேன். நான் இங்க அந்த எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ கொடுத்துருந்தேன். இந்த ஒயிட் ஸ்பேஸை வச்சு அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்கு. இங்க பாருங்க இதுதான் அது ஸ்கேனர் கிளாஸ் அதே மாதிரி எழுதியாச்சு. இப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் இன் அதாவது நான் கீபோர்ட்ல இருந்து கொடுக்காம நான் ப்ரீடிஃபைன்டா கொடுத்துட்டு அதுல இருந்து செக் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்துட்டு நம்ம இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து யூஸ் டெலிமீட்டர். டெலிமீட்டர்ங்கிறது ஒரு மெத்தட் வந்து ஜாவாக்குள்ள இருக்கு. யூட்டில் பேக்கேஜ்க்குள்ள இருக்கு. அது வந்து என்னன்னா இங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து செமிகோலன் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஹலோ ஹேஷ்க்கு அப்புறம் நான் ஒரு செமிகோலன் கொடுத்துருக்கேன். அதாவது இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிருக்கு. இது பேர் தான் டெலிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு செமிகோலனுக்கு பதிலா ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்து ப்ரோக்ராம் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்பேஸுக்குமே வந்துட்டு நெக்ஸ்ட் 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 போயிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் அந்த ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு லைனா எடுத்துக்கும், இது ஒரு லைனா எடுத்துக்கும், இது ஒரு லைனா எடுத்துக்கும், இது ஒரு லைன், இது ஒரு லைன் இப்படி எடுத்துக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைல் இந்த லூப்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். வைல் லூப்னா என்னன்னு. வைல் லூப்னா ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அது நடக்கும். இப்போ கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ங்கிறது வந்து ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் ஹேஷ் நெக்ஸ்ட் அதாவது இந்த இன்புட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா ஹேஷ் நெக்ஸ்ட்னா ஏதாவது இருக்கா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணும். அப்ப வந்து பூலியன் டைப் அதுன்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்றது. வைல் கண்டிஷன் லூப்புக்குள்ளேயுமே எப்பயுமே வந்து நம்ம பூலியன் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். உண்மையா இருந்துச்சுன்னா அதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள வரும் லூப்புக்குள்ள வரும் இங்க வரும். இல்லைன்னா வெளியே போயிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஸ்பேஸ்க்கு அப்புறம் வந்து ஹேஷ் செமிகோலன் குட் இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹலோ பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது இருக்கா அப்ப நெக்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் இது இருக்கா இது பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் இது இருக்கா இது பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு ஹேஷ் நெக்ஸ்ட் அண்ட் எஸ் நெக்ஸ்டோட ஒர்க். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா யூசர் இன்புட் அதே தான். இதை வச்சு நம்ம பிரிக்கலாம். சப்போஸ் நம்ம டிஜிட்ஸ் வச்சு கூட பிரிக்கலாம். பாத்தீங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் ஒண்ணா எடுத்துக்கிச்சு. 2 விட்டுட்டு நெக்ஸ்ட் பின்னாடி என்ன இருக்கோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்றது நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பேரு தான் வந்துட்டு டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டெலிமீட்டர் நம்மளுக்கு வந்து இப்போ புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இன்புட் நான் இப்போ வந்து இன்ட் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங் வாங்கணும். ஸ்ட்ரிங் str equal to sc டாட் அப்போ நெக்ஸ்ட் இன்ட்ங்கிறது வந்து இன்ட் வாங்குறதுக்காக. இப்போ ஸ்ட்ரிங் எதுக்காக எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன் 12. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்ப ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அப்ப நான் வந்துட்டு ஃபைன் கொடுக்குறேன். நம்மளுக்கு இன்புட் ஃபைன் கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் கிடைச்சிருச்சு. இப்ப நான் வந்துட்டு பாருங்க, நெக்ஸ்ட் மறுபடியும் நான் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எதுக்காக இன்னொரு மெத்தடுக்கு போகணும்னு சொல்றேன். 200. இப்ப நான் குட் அண்ட் ஃபைன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு 200 பிரிண்ட் ஆகணும், குட் அண்ட் ஃபைன் பிரிண்ட் ஆகணும். ஆனா பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா குட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மெத்தட் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். அப்ப குட் மட்டும் பிரிண்ட் பண்ணிடும், பின்னாடி இருக்கிறத ஸ்கிப் பண்ணிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிற வேர்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்ல நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுக்கணும். இப்ப நான் அதே 200 அண்ட் சாரி டைப் பண்ண விட்டுட்டேன். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லைன்னு கொடுத்துருக்கோம். இதே நான் நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இன்னொரு டைம் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறதும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணணும். நான் இன்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வரல இல்ல, அது வந்து ஸ்கேனர்ல இருக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பஃபர் ரீடருக்கு போனாங்க. அதை நம்ம பஃபர் ரீடர் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பேசிக்கலி நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து ஸ்கேனர் கிளாஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, இன்ட் பார்த்தாச்சு. நம்ம டபுள் பார்க்கலாம். டபுள் டி ஈக்குவல் டு sc டாட் நெக்ஸ்ட் டபுள் ஆஃப். அதே மாதிரி float f is equal to sc dot next float அதுக்கப்புறம் வந்து boolean இருக்கு. boolean b is equal to sc dot இந்த மாதிரி ஷார்ட் பைட் கேரக்டர் இது எல்லாமே இருக்கு. இது வந்து பேசிக் டைப்ஸ் மட்டும் பார்ப்போம். இது வந்து டபுள், இது வந்து float, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். டபுள் டி float f boolean b. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது வந்துட்டு ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது வந்துட்டு டபுள், நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது வந்துட்டு float, நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது வந்துட்டு boolean. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. நம்ம என்ன ஆர்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு பதிலா நம்ம ஸ்ட்ரிங் வந்து எது வந்தாலும் வாங்கிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள், float வந்துட்டு boolean
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்குக்கு 2.0 கொடுத்துருக்கோம், டபுளுக்கு 2 கொடுத்துருக்கோம், ஃப்ளோட்டுக்கு 2 கொடுத்துருக்கோம், பூலியனுக்கு 4 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டைப்புக்கு இல்லாத ஒன்று நம்ம கொடுக்கும்போது என்ன வரும்னா இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் வரும். அப்போ நம்மளுக்கு தகுந்த இன்புட் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு இந்த எரர் வந்துச்சுன்னா நம்ம அப்படி அது வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ணுவாங்க. அது சும்மா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. அது ஒரு பேட்டர்ன் மாதிரி. இந்த பேட்டர்ன்ல வந்து குடுத்துக்கக்கூடிய இன்புட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது. இப்ப நம்மளோட Gmail எடுத்து பார்த்தீங்கன்னா, சம் அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம Gmail குடுப்போம். Gmail குடுக்கும்போது நம்ம தவறுதலா வந்துட்டு என்ன பண்ணுவோம்? @gmail.com குடுக்காம விட்டுருவோம் அப்படிங்கும்போது, அது நம்மளுக்கு எரர் காமிக்கும். நீங்க வந்து Gmailல என்டர் பண்ண கிடையாது. ராங் Gmail வந்து என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதாவது அது என்ன பேக்எண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சிம்பல் இருக்கா, gmail.com இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து இன்டர்னலி வந்துட்டு ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தனியாவே ஒரு டாபிக் இருக்கு. அப்ப வந்து பார்ப்போம். பேசிக்கா வந்து ஸ்கேனருக்குள்ள ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றாங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஸ்கேனர் கிளாஸோடது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Thank you so much.